பரமக்குடி வட்டார ஜமாத்தல் உலமா செயலாளர் அப்துல் கலாம் இஸ்மாயில் அவர்கள் உரையாற்றுகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم. الحمد لله وكفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله الشرفاء خصوصا على الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما كان لهم أن يدخلوها إلا خائفين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பேரருளாலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்று காமன் கோட்டையில் ஒரு காவல் கோட்டை கட்டப்பட்டுள்ளது. இந்த காவல் கோட்டைக்கு இது ஒரு காவல் கோட்டை என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த ஊருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு கோட்டை என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிவாசலை கட்டியவர்கள், இந்த பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடியவர்கள், இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் இந்த பள்ளிவாசல் நன்மைகளை வகுக்கக்கூடியதாக தரக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக இந்த பூமியிலே ஒரு பள்ளியை கட்டுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசலை முழுமையாக ஒருவர் கட்டி கொடுத்தால் அவருக்கு சொர்க்கத்திலே வீடு கொடுக்கப்படும் என்று சொல்லவில்லை. யாரெல்லாம் சேர்ந்து கட்டுகிறார்களோ எல்லோருக்கும் அங்கு வீடு உண்டு. ஒரு பள்ளிவாசலை கட்டினால் ஒரு வீட்டை அங்கு கட்டி ஒரு மாளிகை கட்டி யாரெல்லாம் கட்டினீர்களோ எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கிறங்க நல்லா சொல்ல போறதில்லை. யாரெல்லாம் சேர்ந்து கட்டினார்களோ அவ்வளவுகளுக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு மாளிகை எல்லாம் கட்டுவான். உதாரணமாக ரமதான் மாதத்துல நோன்பாளிகளுக்கு உணவு கொடுத்தால் அந்த நோன்பாளிக்கு கிடைக்கிற நன்மை அவருக்கும் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், பிறருக்கு உதவி செய்ய உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே என்று சொன்ன பொழுது, உணவு என்றால் வயிறு நிரம்ப கொடுக்க வேண்டும் என்பதல்ல, ஒரு பேரித்தவளம் கொடுத்தாலும், ஒரு முழக்கு தண்ணீர் கொடுத்தாலும், ஒரு விடர் பால் கொடுத்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஒரு பழத்தை கொடுக்கிறார், ஒரு தண்ணீர் கொடுக்கிறார், ஒரு நோன்பு கஞ்சியை தருகிறார், ஒரு வடையை தருகிறார், ஒரு பழங்களை தருகிறார் என்று சொன்னால் அந்த நோன்பாளிக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையும் அது அவருக்கு உணவு கொடுத்த எல்லோருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்படும். அதுபோல இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ எல்லோருக்கும் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை கட்டித் தருவதற்கு காரணமாக அமைந்தது இந்த பள்ளிவாசல். அதுபோல இந்த பள்ளிக்கு வரக்கூடியவர்களுக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் தரக்கூடியது இந்த பள்ளிவாசல். உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமா, பிரச்சனையா, பல சிக்கல்கள் இருக்கிறதா? வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, வெளியே போனா பிரச்சனை, ஆபீஸுக்கு போனா பிரச்சனை, நேர பள்ளிவாசலுக்கு வாங்க. 2 ரக்காத் இறைவனுக்கு தொழுதுட்டு இறைவன்கிட்ட சொல்லுங்க. மனமுருகி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனது ரிலீஃப் ஆகிவிடும், அமைதியாகி விடுகிறது. அல்லாஹ் தஆலா கஅபத்துல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அதற்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், அச்சமற்று விடுவார்கள், நிம்மதி பெற்று விடுவார்கள் என்று கஅபத்துல்லாஹை பற்றி சொல்கிறான். கஅபத்துல்லாஹுடைய கிளைகள் தான் ஒவ்வொரு பள்ளியும்.
அந்த பவர் இங்கும் இருக்கிறது. எனவே உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையா, பள்ளிக்கு வாருங்கள், தொழுகுங்கள், இறைவனுக்கு முறையிடுங்கள், உங்களுடைய மனது அமைதியாகிவிடும். அந்த அமைதி கிடைக்கிறது. அடுத்து இந்த ஊர்வாசிகள், இந்த பள்ளியை சுற்றி உள்ள எல்லோருக்கும் சைத்தானுடைய தீங்குகள் இருக்கு. நமது உள்ளத்தை கெடுக்கக்கூடிய, நமது செயல்பாட்டை கெடுக்கக்கூடிய, நமக்கு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கக்கூடிய சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது இந்த பள்ளியின் காரணமாக. ஒவ்வொரு தடவையும் வாங்கு சொல்லும் பொழுது, சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம், வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் இந்த வாங்குடைய சப்தத்தை கேட்க கூடாது என்று சைத்தான் காதை பொத்திக் கொண்டு காற்று புரிந்தவனாக ஓடி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை சஹீஹுல் புகாரியிலே பார்க்க முடிகிறது. ஆக இந்த ஏரியாவை விட்டு ஓடி விடுகிறான் சைத்தான். அந்த சைத்தான் தான் கெட்ட எண்ணத்தை போடுவாங்க. அவனை கெடுத்துடு, இவனை கெடு, அவனை அடி, இவனை பேசு, இவனை திட்டு, அவனை சும்மா விடாத என்ற எண்ணத்தை போடக்கூடியவன் சைத்தான். அந்த சைத்தானை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடியது பாங்கொலி. ஒவ்வொரு முறை, ஒரு நாளைக்கு 5 முறை சொல்லப்படுகிறது. 5 முறை இந்த ஏரியா மக்களை சைத்தானிடமிருந்து இந்த பாங்கு, இந்த பள்ளிவாசல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆக பள்ளிவாசல் என்பது இந்த மக்களுக்கு, சுற்றி உள்ள மக்களுக்கு ஒரு காவல் கோட்டையாக இந்த காவல் கோட்டையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது போன்ற ஒரு கோட்டையை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த பள்ளிவாசல் இதற்கு உள்ளே வந்துவிட்டால் எல்லோரும் சமம். யாருக்கும் எந்த முதல் அந்தஸ்தும் கிடையாது. அவன் மன்னனாக இருந்தாலும் சரி, இந்த பள்ளிவாசலை கட்டியவராக இருந்தாலும் சரி, இந்த பள்ளிவாசலுக்கு பெருமளவு உதவி செய்தவராக இருந்தாலும் சரி, ஒன்றுமே செய்யாதவராக இருந்தாலும் சரி, உள்ளே வந்துவிட்டால் எல்லோரும் சமம். யாருக்கும் முன்னுரிமை கிடையாது. அவர் பதவியில் உள்ளவர் வந்திருக்கிறார், அவர் முன்னால் வந்து நிப்பாட்டுங்க, சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள், சொல்லக்கூடாது. ஒரு ஏழை முன்னால் வந்துவிட்டால் அவன் முன் சபையில் நிற்பான். பெரிய செல்வந்தர் பின்னாலே வந்தால் அவர் பின்னால் தான் நிற்கணும். இதுதான் பள்ளிவாசல். சொல்லுவான், இந்த பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு மட்டுமே நுழையுங்கள். நான் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகி எங்க இடத்துல வரக்கூடாது, நான் இந்த பள்ளிவாசலுக்கு காசு கொடுத்துருக்கிறேன் எங்க இடத்துல வரக்கூடாது, நான் இந்த ஊர்ல பெரிய பணக்காரன் என்ற இடத்துல வரக்கூடாது, நான் பதவியில் இருக்கிறேன் என்ற இடத்துல வரக்கூடாது. எல்லோரும் ஒரே நிலையாக சமமாக அல்லாஹ்வுடைய அச்சத்தில் தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சமீபத்தில் ஒரு பிரபலியமான நடிகர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக தகவல். அவர்கிட்ட பேட்டி காண்றாங்க, எதற்காக நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டீர்கள், இஸ்லாத்தின் பக்கம் எதற்காக நீங்கள் ஈர்க்கப்பட்டீர்கள் என்று அந்த நடிகர் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அந்த நடிகர் சொல்றாரு, நான் எல்லா ஆலயங்களுக்கும் போயிருக்கேன், கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், என்னை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் ஒரு பிரபலியமான நடிகர் அப்படிங்கிறதுனால என்னைய சுத்திட்டாங்க, செல்ஃபி எடுத்தாங்க, என்னைய சுத்தி ஒரு கூட்டம் நின்றுச்சு. ஆனா பள்ளிவாசலுக்கு போனேன், பள்ளிவாசலுக்கு உள்ள போனேன், யாருமே என்னை திரும்பி பார்க்கல, யாரும் என்கிட்ட பேசல, ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பேசிக்கிறல, எல்லோரும் அந்த கிபிலா திசையை முன்னோக்கி அமர்ந்துக்கிட்டாங்க, யாரும் திரும்பி கூட பார்க்கல, தொழுகையில தான் இருந்தாங்க, யாரும் யார்கிட்டையும் பேசிக்கிறல. தொழுகை முடிந்த பிறகு நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சூழ்ந்துக்கிட்டாங்க, என்கிட்ட விசாரிச்சாங்க, என்கிட்ட பேசினாங்க, என்னோட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பள்ளி வாசலுக்கு உள்ள யாருக்கும் எந்த தனி மரியாதையும் கிடையாது, தனி அந்தஸ்தும் கிடையாது. அது இறைவனுடைய இல்லம், இறைவனுக்கு மட்டும்தான், இறைவனை தவிர வேறு யாருக்கும் அங்கு உள்ளே எந்த அனுமதியும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனவே இஸ்லாம் என்னை ஈர்த்தது, இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற நடிகர் சொன்னதாக நாம் செய்தியை பார்க்கிறோம். ஆக பள்ளிவாசல் என்பது அனைவர்களையும் சமமாக, சமத்துவமாக, சகோதரத்துவத்தோடு பார்க்கக்கூடிய, நடத்தக்கூடிய ஒரு இடம். அது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு இறைவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த பள்ளியை கட்டுவதற்காக முயற்சி செய்த
அதற்காக பாடுபட்ட, அதற்காக உதவி செய்த அனைவர்களையும் இறைவன் அவருடைய குற்ற குறைகளை மன்னித்து அவளை சொர்க்கத்தில் சேர்த்து அவர்களுக்கு சொர்க்கத்திலே மிகப்பெரிய மாளிகையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் தந்தருவானாக. இந்த பள்ளியின் மூலமாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த பள்ளியை முழுமையாக தொழக்கூடிய ஒரு பள்ளியாக, வெறிச்சோடி போய்விடாமல் முழுமையாக தொழக்கூடிய பள்ளியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று இறைவனிடம் வேண்டியவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.